பொழுது விடிஞ்ச போல நேரம் ஆச்சு. ராத்திரி பூராவுமா வேலை இருந்தது. அதெல்லாம் இல்லம்மா, வேலை முடிஞ்சு வரும்பொழுது சீனை தொண்டரெல்லாம் சேர்ந்து புதுசா ரோடு போடுறாங்க. நாமும் கொஞ்சம் பொதுப்பணி செய்வோமே அப்படின்னு கலந்துக்கிட்டேன். நல்லா இருக்கு. ராத்திரி பூரா இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நல்ல காரியத்துக்காக பாடுபட்டா உடம்பும் கெட்டு போக நல்லா தான் இருக்கும். என்ன இந்த சீரடிக்காரங்களுக்கு ரோடு போட ராத்திரில தான் நேரம் கிடைச்சதா? டாக்டருக்கும் தொண்டருக்கும் நேரம் காலம் ஏதுமா? எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பொது தொண்டு செய்ய வேண்டியதுதானே. அண்ணே, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? அதே என்ன மஞ்சாலம் தலைவருக்கு சிரிப்புங்க. மஞ்சள் சிரிப்பு. என் தங்கச்சியே பொண்ணு பார்க்க வராங்க. கல்யாணம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு தான் கல்யாணம் பண்ணும். எனக்கு கல்யாணமா? இந்த பார், உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி நீ ஒரு குழந்தைய பெற்று அவன் நெஞ்சில போட்டு அப்படி தட்டி தாளாட்டு பாடின பிறகுதான் எனக்கு கல்யாணம். இந்தா போய் அலங்காரம் பண்ணிக்க. 10 மணிக்கு வர்றாங்களா? இப்ப ஆரம்பிச்சாதான் 10 மணிக்கு முடியும். ரொம்ப ஆச்சு. மகாராஜா நல்லாயிரம்மா. வேலையா ஐயா, உன் தங்கச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடுவோம். சரி, பையனை நீங்க பாத்துருக்கீங்க, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வேணாமா? அதான் வாங்க, தங்கச்சி நான் பார்த்தா போதும் சொல்லிச்சு. அப்படியா? சொன்ன வார்த்தை தான். நீதானே வேலையா? ஆமா. நேற்று ராத்திரி உங்க கம்பெனி கேட்சியரை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கை செய்யறோம். அண்ணா, கொலையா? ஐயோ, மன்னிச்சிடுங்க. நீங்க வீடு தவறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிதாப்பா, நீ வேலை பார்க்கிற கம்பெனி உனக்கு தந்த அடையாள விலை தானே இது? ஆமா. இது என்னதான்? இது கொலை நடந்த இடத்துல கிடந்தது. அது எப்படி இருக்கும்? என் சட்ட பையில போட்டிருந்தேன். இதை எடுத்துதான் சட்டை. பாத்தியா அவன் சட்டைய? என்னண்ணா இதெல்லாம்? எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். நிச்சயமா அந்த கொலை செய்திருக்கவே மாட்டாரு. எங்க அண்ணனை நம்புங்க சார். சட்டையில ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. நிரபராதியம். நிரபராதி. கொலை திட்டமிட்டு செய்யப்பட்ட பயங்கரமான படுகொலை. கணம் கொற்றார் அவர்களே, இதோ குற்றவாளி குண்டிலே இருக்கும் இந்த வேலையா சிதம்பரம் கம்பெனி கேசியர் கணபதியை சென்ற ஜூன் மாதம் 1 தேதி என்று இரவு 11 மணிக்கு கொலை செய்திருக்கிறார். அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இருவருக்கும் சம்பள தகராறு காரணமாக ஏற்கனவே பகை இருந்திருக்கிறது. கொலை நடந்த இடத்தில் வேலையாவின் அடையாள வில்லை கடந்திருக்கிறது. ஏற்பட்ட கேசியர் கணபதியின் ரத்தம் சோய்ந்த சட்டை வேலையாவின் வீட்டில் கிடைத்திருக்கிறது. வேலையா அன்றிரவு வீட்டிற்கு வரவே இல்லை. விடியற் காலையில் தான் வந்திருக்கு. அதை அவர் மறுக்கவில்லை. எனவே வேலையாதான் குற்றவாளி என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. ஆகவே வேலையாவுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கணம் கொற்றார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் உண்மையிலேயே ஒரு நிரபராதி. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? கொலை வந்த அன்னைக்கு சாயந்தரம் என் வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கறதுக்காக நான் ஆபீஸுக்கு போனேன். அப்போ கையெழுத்து வாங்குறது 20 ரூபாய்க்கு, கொடுக்கறது 15 ரூபாய். இப்படி ரூபாய்க்கு 4 ரூபாய் பிடிச்சா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை கேட்ட உனக்கு தான் அனர்த்தம். மேனேஜர் ஐயா உள்ள இருக்காரு, அவர் காதுல விழுந்துருச்சுன்னா உன் சீட்டை கழிச்சிருவாரு. இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே இல்லை. என்ன மாதிரி என்ன தகராறு? என்ன வேலையா புதுசா கேட்கிற? நம்ம வாங்குற சம்பளம் நம்ம கால் வயிற்றுக்கு பத்தல. இதுல ரூபாய்க்கு 4 ரூபாய் கமிஷன். கமிஷனா? வாங்க. ஏன் மிஸ்டர் காகே கமிஷன் வாங்குறீங்களா? கமிஷன் இங்க பாரு வேலையா, இதெல்லாம் மாமூல், எங்கேயும் நடக்கிறதா. உனக்கு கமிஷன் முடிக்கிறோமா? இல்லையே, போயிடு ஒதுங்க. இப்ப எனக்கா பேசுற, இவங்களுக்கா பேசுறேன். காலேஜில் படிச்சுட்டு இந்த கூலி வேலை தான் செய்வேன்னு ஒத்த காலில் நின்னியே எனக்கு அப்பவே தெரியும். இப்படி ஊரை கூட்டி கலகம் பண்ணுவேன். அந்த கதையாக இருக்கட்டும். இப்ப மரியாதையா இவங்களுக்கு சேர வேண்டிய முழு சம்பளத்தையும் கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கலன்னா என்ன செய்வேன்? உயிரோட வீடு போய் சேர மாட்டேங்காமா? என்னென்ன பேசு பாவம். எல்லாம் அந்த மேனேஜர் செய்யற வேலை என்ன? ஓஹோ, 2 பேரும் சேர்ந்து கொலை அடிக்கிறீங்களா?
இப்பவே போலீஸ் தம்பி 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 சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்துறேன் தம்பி. அந்த மேனேஜர் தான் என்னை இந்த பாவத்தை செய்ய சொல்லி சொன்னா. தம்பி சத்தியமா சொல்றேன், ஒரு பைசா கூட நான் எடுத்துக்கிறது இல்ல தம்பி. என்ன விட்டுருங்க தம்பி. இத்தனை நாள் இப்ப ஏமாத்தி எடுத்த பணத்தை எல்லாம் உங்க மேனேஜர் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு போலீஸை சொல்லுவீரா? சொல்ற தம்பி. நாளைக்கே என் கூட வந்து சொல்லணும். சொல்றேன் நிச்சயமா சொல்றேன். சரி, எல்லாருக்கும் ஒழுங்கா சம்பளம் இந்த உனக்கு 5 ரூபா, உனக்கு 5 ரூபா, இந்த கைக்கு போட்டு 20 ரூபா. இந்த தகராறுக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு நடந்தே போனேன். வழியில ஒரு இடத்துல கூட்டமா இருந்தாங்க, என்னன்னு பார்க்க போனேன். அப்படியே எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. தோழர்களே, இப்போது கிட்டத்தட்ட மணி 11 ஆகிறது. இந்த இரவு நேரத்திலும் சீரணிப்படையினர் செய்ய காத்திருக்கும் இந்த தொண்டு மனிதாபிமானத்திற்கு, சுயநலமற்ற சேவைக்கு ஒரு அடையாளமாகும். பகல் முழுவதும் பல இடங்களிலே பணிபுரிகின்றவர்கள் இரவு நேரத்திலே இவ்விதமாக தொண்டு புரிவது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும். இன்று சீரணிப்படையினர் புதிதாக ரோடு போடும் பணியிலே ஈடுபடுகிறார்கள். ஆகவே இப்போது வேலையை துவக்கி வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, 11 இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இல்லைங்க, மணி 11 ஆச்சு, வேலையை ஆரம்பிக்கலாம். நீ வேலை செய்ததுக்கு என்ன ஆதாரம்? லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா? இல்ல, நான் தற்செயலா அந்த பக்கம் போனேன். எல்லாரும் வேலை செய்திருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆர்வம், நானும் கலந்துக்கிட்டேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டவர் கொலை நடந்த நேரத்தில் தான் வேறு இடத்தில் இருந்ததாக நம்ப வைக்க ஆதாரம் இல்லாத ஒரு பொய்யை சொல்லுகிறார். இதை கோர்ட்டார் ஏற்கக்கூடாது. இந்த மாதம் 25ஆம் தேதி என்று தீர்ப்பு சொல்லப்படும். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட கேஷியர் கணபதிக்கும் வேலையாவுக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது என்பதற்கு வேலையாவின் நெருங்கிய நண்பர்களே சாட்சியம் கூறியிருக்கிறார். மேற்கண்ட சாட்சியங்களை ஆதாரமாக கொண்டு வேலையாதான் கொலை செய்தான் என்பதை உறுதி செய்கிறார். எனவே இந்தியன் பீனல் கோடு 302வது செக்ஷன் படி குற்றவாளி வேலையாவுக்கு மரண தண்டனை. வேலையா என்ன இப்படி சிரிக்கிற? சிரிக்காம என்னையா பண்றது? தூக்கு தண்டனை விதிச்சாச்சு, நாளையும் குளிச்சாச்சு. பயத்துக்கு பசிக்குதான் சாப்பாடு வேணுமா, அது நிறுத்த முடியுதா? அது நினைச்சா சிரிப்பு வந்தது. சிரிக்கிறியன்னு கேட்கிறிய, நல்லா துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் சிரிச்சதாக தெரியல. இந்த வேலையா இருக்கிறானே விசித்திரமான பிறகு. கேட்டியா சிரிப்ப? உண்மையில் கணக்கு பிள்ளை, அம்மா, இது நம்ம கிட்ட வேலை செய்யற. ஆமாம்மா, நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாதாம்மா. பாவம், தூக்கு மேடைக்கு போறான். அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி, கல்யாணமாகாத பொண்ணு, அனாதையா தவிக்கிறம்மா. என்ன சொன்னீங்க? உங்களை நான் கல்யாணம் செய்துக்கணுமா? உங்களுக்கு பைத்தியம் இல்லையே? இல்ல, நிச்சயமா இல்ல. நீ வேலையா? நான் உன் முதலாளி மக ராணி. இந்த இடம் சிறைக்கூடம், அதோ காவல்காரங்க. போதுமா? எனக்கு பைத்தியம் இல்ல, நீ இப்போது புரிஞ்சுதா? வேலையா, நான் சுயநினைவோடு தான் பேசுறேன். ஆனா
நான் ஒரு கொலை குற்றவாளி. தெரிஞ்சுதான் வந்தேன். நான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவம்மா. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். ஓஹோ, அப்ப நீங்க பைத்தியம் இல்ல, கொடுமையான உள்ளம் படைச்சவங்க. வேலையா, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்? காரணத்தை கேள். உனக்கு தெரியும், எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், திரண்ட சொத்துக்கு அதிபதி. ஆமா ஆமா, என்ன போன்ற ஏழைகளுடைய ரத்தமும் வியர்வையும் காந்ததுதான் அந்த சொத்துன்னு தெரியும். அந்த சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட கிடையாது. அப்படியா? ஏழைகளுக்கு எழுதி வச்சாரா? இல்ல இல்ல, நான் கல்யாணம் செய்துகிட்டாதான் அந்த சொத்துக்கள் எனக்கு கிடைக்கும் உயில் எழுதி வச்சுட்டாரு எங்க அப்பா. அப்படியா? எவனோ சோம்பேறி போய் கொடுத்து வச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிங்க, சொத்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சோம்பேறியோட நான் வாழ்க்கை நடத்த விரும்பல. நான் கல்யாணத்தையே வெறுக்கிறேன். அது ஒரு கொடுமையான திருவிழா. ஆணுக்கு பெண்ணை அடிமையாக்குற அக்கிரமமான ஒப்பந்தம். வெரி குட் வெரி குட். என்ன புரட்சிகரமான கருத்து. அம்மாடி, எதிர்காலத்துல உங்களை பத்தி ஒரு சரித்திரமே எழுதுவாங்க. ஆமா, ஆனா இதுவரைக்கும் பெண்களை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஏன் சரித்திரம் இருக்காது. வேலையா, நீ கேலி பண்ற, பரவாயில்ல. ஆனா எந்த காலத்திலயும் நான் மட்டும் ஒரு ஆணுக்கு அடிமையாக மாட்டேன். ஒரு பெண் தனியா வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டுறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அநியாயமான முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? தேவையில்லை. கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு? இந்த கல்யாணம் சொத்துக்காக, வாழ்க்கைக்காக அல்ல, அப்படித்தானே? ஆமா. அதாவது இந்த கல்யாணம் முடிஞ்சதும் கணவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. ஏம்மா, பூவையும் பொட்டையும் காப்பாத்துதான் பெண் குலமே போராடுது. கேவலம் பணத்துக்காக அதையெல்லாம் இறக்குன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது நியாயமா இல்லையான்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. கல்யாணம் செய்துக்க முடியுமா முடியாதா? தாலி இருக்கா? வேலையா? தாலியை கொண்டாங்கம்மா. அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? எப்படியோ உயிர் போக போகுது, அது உங்க மகிழ்ச்சி பயன்படுத்துமே. சரிங்க தாலி. கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிம்மா. சரியா? உங்க இஷ்டப்படி நான் தாலி கட்டியாச்சு. ஆனா என் விருப்பம் ஒண்ணு இருக்கு. என்ன அது? இப்ப தாலி கட்டினே, அது இங்க 2-3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா தாலியை கழட்ட போறீங்களே, அது 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, நாடு பூராவுக்குமே தெரியணும். அதனால அந்த நிகழ்ச்சியை பெரிய விழாவா கொண்டாடுங்க. எதுக்காக? இன்னும் புரியலையா? சுமங்கலியா சாகரம் பாக்கியம் நினைக்கிற பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு பிறவி இருக்கேன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக சொல்லுவோம். விழா கொண்டாடு, நிச்சயமா கொண்டாடு. வேலையா, கொஞ்சம் நில்லுங்க. உங்க தங்கச்சியை பத்தி கவலைப்படாதீங்க. அவளுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன். என்ன மனுஷங்க, உங்ககிட்ட எந்த உதவி எதிர்பார்த்தா செய்யறேன். தம்பி, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கீங்களே, உங்களுக்கா தூக்கு தண்டனை? அது மட்டுமா, கல்யாணம் நடந்தது பாத்தீங்களா? என்ன வேடிக்கை. ஐயா, உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்களே என்ன குத்தவாளி நினைச்சாங்க. உண்மையிலே நான் நிரபராதி. கடவுள் தான் காப்பாற்றணும் தம்பி. தங்கச்சி, தங்கச்சி, வந்துட்டியா? நான் தான் வந்துட்டேன். யார்? யாருக்குமே மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டியே, உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பழி? தங்கச்சி, நல்லவங்களுக்கும் சில நேரத்துல சோதனை வரும். ஆனா இந்த உண்மை இருக்க எப்பவுமே செத்து போவதில்லை. சில சமயம் தூங்கிடுது. இப்ப விழிச்சுக்கிச்சு நான் விடுதலை ஆயிட்டேன். இவ மாத்திரம் இல்லாத இருந்தா நீ என்ன பார்த்திருக்கவே முடியாதுன்னு. அப்படின்னா உன் உயிரை காப்பாற்றுறது இவன் சொல்லு. கேட்கும் போதே தியாகியா பிறந்திருக்கான் போல் இருக்கு. இந்த குழந்தை யாருதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். தேடுவோம், கிடைச்சா கொடுப்போம், இல்ல நாம எடுத்துக்குவோம். சொல்லு. எல்லாரும் சொத்து காசுயா இருப்பாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட 5 ரூபா இருக்கு. டாக்டர் சார், கண்ணே முடிச்சு பார்க்கலையே,
எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாதீங்கம்மா, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வெறும் அதிர்ச்சி தான். நான் அப்புறமா வந்து பாக்குறேம்மா. சரி. ஏன் தம்பி கண்ணு முடிச்சதும் கேட்டா? நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லாங்க, யாரோ காப்பாத்தான்னு சொல்றேன். ஏன்ப்பா அப்படி சொல்லணும்? உங்ககிட்டதான் என் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப ராணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். குணமானதும் நான் சொன்னபடி செய்யுங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க. என்னமா வேலையா? உங்களை பத்தி நாங்க கூட தப்பா நினைச்சிட்டோம். நல்ல வேலை, நீங்களும் நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே கல்யாணத்துக்கு எந்த வித தடையும் இல்லை, சீக்கிரத்துல முடிச்சிடுவோம். பரவாயில்ல பரவாயில்ல. தங்கச்சி தங்கச்சி இங்க வா, உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஏண்டா ஏற்கனவே பொண்ணை பாத்திருக்கிய, பிறகு எதுக்கு பொண்ணை பார்க்கணும்னு என்ன தொந்தரவு பண்ண? ஏப்பா இவங்களா கல்யாண பொண்ணு? ஆமா ஆமா, இதுதான் என் தங்கச்சி. நீங்க ஏமாந்துட்டீங்க. இந்த அம்மா ஒரு குழந்தைக்கு தாய். என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த அம்மாவையும் இவங்க குழந்தையும் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். ஓ, அத சொல்றீங்களா? ஏமாப்ல அகவாள் வச்சிருக்க அத்தனை பேரும் கொலையாளங்களா? ஆமாண்டா, வாழ போற பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்தக்கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. ஒரு நாள் இவங்க மயக்கமா விழுந்து கிடந்தாங்க. நான் போய் உதவி செஞ்சேன். இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டேன். ஏழைகளுக்குத்தான் ஆண்டவன் குழந்தையை கொடுக்குறான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா இல்லையான்னு நீங்களே கேளுங்கப்பா. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த அர்த்தத்துல நான் சொல்லவே இல்லைன்னு. அப்படின்னா குழந்தையோட அப்பா யாரு, அம்மா யாருன்னு கேளுங்கப்பா. அது தெரிஞ்சிருந்தா தான் நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போமே. வேலையா, உங்க தங்கச்சியை நீங்க நம்பலாம், நானும் நம்பலாம். ஆனா உலகம் நம்பணுமே. என்னமோ நமக்குள்ள கொடுத்துச்சு, அவ்வளவுதான். ஏய் புறப்படுற. என்னமா என்ன கட்டு? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. என்ன அடிச்சு போட்டுட்டு கண்ணு மர தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. யாருமா? எங்கமா வருவாங்க? யாரோ மேனேஜர் மலையாளி வாரத்தில் இருக்கிற பங்களாவை தூக்கிட்டு வர சொன்னதா அந்த ஆளுங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்கண்ணே. ஓஹோ, மேனேஜரா? அண்ணே, கண்ணம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? என் மனைவின்னு தெரியும், அது உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஜாக்கிரதை பாத்துங்க. வந்து ஐயோ, அன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ராணி, அகம்பாவம் பிடிச்சவளே, கடைசியா வெற்றி யாருக்கு பாத்தியா? எனக்குத்தான் வெற்றி. வெறி பிடிச்சவனே, என்ன ஏன் இங்க கொண்டு வந்த? நான் தான் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டு உன் கண்ணு கெட்டாத இடத்துக்கு ஓடி போயிட்டேனே. இன்னும் ஏன் என்ன துரத்துக்கிட்டே வர? நான் குடிக்க முடியாத பாறை கொட்டி கவுக்கிறதா என் வேலை. உன்னை எதுக்காக தூக்கிட்டு வர சொன்ன தெரியுமா? அதோ அந்த கடிகாரத்தை பார், அதுக்குள்ள மணிக்கணக்கு படி வெடிக்கிற குண்டு இருக்குது. டைம் பாம். இப்போ மணி 5:30. சரியா 6 மணிக்கு குண்டு வெடிக்கும். இந்த மாளிகையே தூளாகும். உன் தங்க திருமேனி அங்க அங்கமா துண்டு துண்டா செதறும். நீ அழிய போற. சாவுன்னு சொன்னதை நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? ஏய் மேனேஜர், என் கணவர் உயிரோட இருக்கும் போதே சாகத்துக்கு நான் பெருமைப்படுறேன். இதோ பாத்தியா, இந்த தாலியோட பெருமை தெரியாம இத ஒரு நாள் நானே கழட்டி எறிய துடிச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த தாலியோட சாகர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த உனக்கு என் நன்றி. ஆனா ஒரே ஒரு குறை, என் கணவரோட காலடியில சாகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. கவலைப்படாத, என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின வேலைக்காரங்கய்யா. உன் ஆசையை நிறைவேற்றாம இருப்பானா? உன் கணவரும் இங்க வரப்போறான். உன் இஷ்டப்படி அவன் காலடியிலேயே விழுந்து சாவு. என்ன அவர் வராரா? வேண்டாம், அவரை காய்ச்சிட்டு வராது. அவன் மட்டுமல்ல, நான் கொலகாரன்னு தெரிஞ்ச ஒரே சாட்சியா நரகேசன் இங்க வரப்போறான். இங்க 3 பேருமே close. மேனேஜர், நான் சாகத்தை பத்தி கவலை இல்லை. என்ன வேணும் நான் கொண்டு, ஆனா அவரை ஒண்ணு செஞ்சிடாத. அவரை விட்டுடு. மேனேஜர், மேனேஜர்.
வேலையா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராணிங்க அழகேசங்க, ராணி ஒப்படைக்க போறியா இல்லையா? அழகேசன் ஒப்படைக்க போறியா இல்லையா? ஓஹோ, ராணியை பூட்டி வச்சிருக்கியா? ஏய், வெடிச்சாங்க. அழகேசங்க, கடியாரத்துல கூட்டி வச்சிருக்காங்க பாவே. போயிடுங்க அத்தா, சீக்கிரம் போயிடுங்க. ராணி கொடுக்க மாட்டேன். அழகேசன் ஒப்படைச்சாதான் ராணி உனக்கு கிடைப்பா. நீங்க பலியாடாதீங்க, போயிடுங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடுங்க அத்தா. அத்தா, போயிடுங்க. கொஞ்ச நேரத்துல இந்த வீடு இடிய போகுது. அத்தா, குண்டு வெடிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. சீக்கிரம் போயிடுங்க அத்தா, தப்பிச்சுக்கங்க. ஒரே நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நான் என்ன செய்வேன்? என்னால நீங்களும் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிட்டீங்க. கடவுளே, அவருக்கு முன்னாலே என் உயிரை எடுத்துக்க.
சீக்கிரம் தப்பு. நீங்க முதல்ல போங்க. தெரியுமா இந்த ஆபத்து? சொன்னா கேளுங்க, நீங்க முதல்ல போங்க. ராணி, என்கிட்ட கொடுத்து அனுப்பினையே பத்திரங்க. இந்தா, இது உன் சொத்து. இந்தா. சொத்தா? அது எனக்கு முன்னாலேயே கிடைச்சிருக்கு. என்னது? இதுதான் என் சொத்து. எனக்குள்ள ஒரே சொத்து என் கணவன் தான். ராணி, என்ன மிஸ்டர் வேலையா, ஜெயில கல்யாணத்தை ரகசியமா முடிச்சுக்கிட்டு இங்க வந்து சைலண்டா நிக்கிறீங்க. இப்ப எங்க எல்லார் எதிரிலையும் உங்க கல்யாணம் ஒரு தடவை நடக்கணும். ஆமா. மாலையை மாத்துங்க. இது என்ன வெக்கம்? சேன் மொழியை கட்டிக்கிட்டே நான் வெக்கப்படா வந்து நிக்கிறேன். மாலையை மாத்துங்க.